ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2. ஏன்னா பார்த்தீங்கன்னா 7வது நோட்டிஃபிகேஷன் அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்லேயே ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. பேலன்ஸ் இருக்கிற போஸ்ட் எல்லாத்தையுமே கலந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷனாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 30/8/2024. இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய போஸ்ட் கலந்துருக்கிறதுனால குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு விதமாக கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமுக்கான ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு மேக்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 28 டெய்லி ஒரு டெஸ்ட் ஒரு டாப்பிக்லேருந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கம்ப்ளீட்டாக டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக ஃப்ரீயாக தான் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே யூடியூப் சேனல்லே கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டெலகிராம் சேனல் தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ், அப்படி இல்லைனாக்கா வாட்ஸ்அப் சேனல் நேமும் இதே தான், தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்பர் 1 ஜாப் சைட் அப்படின்ற நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனலில் 9:30 ப்ரொவைட் பண்ணுவோம். கொஸ்டின் பேப்பர் 9 o'clock கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபில் என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி 2-3 டெஸ்ட் கிட்ட கண்டக்ட் பண்ணிட்டோம். அதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பொது தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்க்குன்னு தனியாக டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாமே அந்த டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லே கண்டக்ட் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 2 2A எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜை சஜஸ்ட் பண்ணுங்கள். இதோட ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். எல்லா லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலகிராம் லிங்க், யூடியூப் சேனல் லிங்க், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் லிங்க், இந்த பிடிஎஃப் எல்லாமே இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து 30/8/2024 ஸ்டார்ட் ஆகுது. 28/9/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் 2/10/2024 4/10/2024 அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் டைமில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்குமே அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணணும்னா பண்ணிக்க முடியும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில். எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா 18/11/2024 அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் காமனாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டி அப்படின்னு சொல்லி பேப்பர் 1 இருக்கும். பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். அது வந்து 18/11/2024 20/11/2024 வரைக்கும் எந்த டேட்னாலும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங், 2 போஸ்டிங், 13 போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், லா டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன், அது மட்டும் இல்லாமல் அனிமல் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா 31 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இது வந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்ட்டுக்கு, அது இல்லாமல் தமிழ் டெவலப்மெண்ட்டுக்கு, இன்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்கு நிறையா போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸோட நிறையா போஸ்டிங் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலும் ஃப்ரெஷருக்கும் இருக்குது. மொத்தமாக 105 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃபில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்பும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். நிறைய போஸ்ட்டுக்கு வேறு விதமான ஏஜ் லிமிட். இப்போ காலேஜ் லைப்ரரியானாக்கா 57 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் அந்த பிஇ பிடெக் போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு 34, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸுக்கு 47, ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு 37ன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாத்துக்குமே ஜென்ரல் கேண்டிடேட் 32 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வயது வரம்பே கிடையாது. ஒரு சில போஸ்டிங்கு மட்டும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸுக்கு மற்ற ரிசர்வேஷன் கேட்டகரினாலும் 47 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 39, அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி 34, 37ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்பிசி, பிசி, டிஎன்சினா 34, எஸ்சி, எஸ்டினா 37ன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மாஸ்டர் அண்ட் பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு டிகிரி ஆட்டோமொபைல் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். ஒரு 2 வருஷமாவது குறைஞ்சது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருந்து சார்ட் அண்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணியிருக்கணும். 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ், இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ரிலேட்டடாக வரது எல்லாத்துக்குமே சார்ட்டட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து காலேஜ் லைப்ரரிக்கெல்லாம் மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, யாருனாலும் அப்ளை பண்ணலாம். யூனிட் ஹெட் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஇ பிடெக் மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து சீனியர் பொசிஷன்லேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து மேனேஜர் அப்படின்னு சொல்லி மேனேஜர் டெப்யூட்டி மேனேஜர்னு சொல்லி நிறையா போஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே பிஇ பிடெக் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் மெக்கானிக்கல் இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸும் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாமே சிவில் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அடுத்து மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கெலாம் MBA மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அசிஸ்டன்ட்னாக்கா 5 இயர்ஸ் வேணும், மேனேஜர்னாக்கா 15 இயர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வெட்டரி அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு பேச்சுலர் ஆஃப் வெட்டரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும். SSLC அதுக்கு ஈக்குவலான எக்ஸாம் வந்து தமிழில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழில் ஒரு பேப்பர் எடுத்து படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் 9th பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் ஒரு பேப்பராக இருக்கும். அது இல்லாமல் சிலர் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இல்லாமல் அந்த ஓசி ஜென்ரலில் வர கேண்டிடேட் 5 வருஷத்துக்கு மேலே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்கன்னா அவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் நிறைய போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங்லாம் அப்ளை பண்ண முடியாது எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த லிஸ்ட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டி ஒரு 200 கொஸ்டின் 3 மணி நேரம் இருக்கும். சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பரில் ஒரு 200 கொஸ்டின் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அடுத்து இன்டர்வியூக்கு ஒரு 60 மார்க் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 510 மார்க்குக்கு செலெக்ஷன் இருக்கும். அந்த போஸ்ட் கோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதற்கான சிலபஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ண வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதை பார்த்தே அப்ளை பண்ணிடலாம். விருப்பம் இருக்கிறவங்க எலிஜிபிளாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.